ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மும்பைல நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணதுனால அங்க எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் இப்ப சோஷியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரை லீக் பண்ணாதீங்க, யாரும் அதை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில இந்த நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் அந்த லீக் இமேஜை ஷேர் பண்ண வேணாம். பட் இன்னும் ஷூட்டிங் 7 days இருக்கு. 7 daysல அந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம தல சார் விடாமுயற்சி படத்துக்காக தாய்லாந்து போறாரு. அங்க 2 or 3 days ஒரு சாங் ஷூட்டிங் அண்ட் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் அதை முடிச்சிட்டாங்கன்னா 2 படமும் ஷூட்டிங் ஃபுல்லி ரேபிட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி படத்தோட டப்பிங்கையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் மிட் ஆஃப் வரைக்கும் தலராஜ் சார் ரேசிங்ல இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் AK-64 படத்தை பத்தின முடிவே எடுப்பாரு. அண்ட் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா AK-64 பிரசாந்த் நீலா இருக்கும், அப்படி இல்லைன்னா சுதா கொங்கராவா இருக்கும், இல்லைன்னா திருத்தி சிவாவா இருக்கும். இவங்க 3 பேர்ல ஒருத்தவங்களா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா விஷ்ணுவர்தனா இருக்கும். ஏன்னா இப்ப விஷ்ணுவர்தன் அவர்கள் ஒரு ரீசெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல அஜித் சார் கிட்ட ஒரு கதை நரேட் பண்ணிருக்கேன். ஸோ மேபி அந்த கதை தான் ஓகேவா இருக்கும். அண்ட் பில்லா காம்போ அகைன் நாங்க வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் 7 days குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்ல நம்ம தலராஜ் சார் வேற லெவலா கலக்க போறாரு. இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லீக்ட் இமேஜ்ல நம்ம தலராஜ் சாரோட லுக் வெறித்தனமா இருந்தது. அவரோட காஸ்டியூமே ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் இப்போ மும்பைல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.